வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே அனைவரும் அறிந்த விடயம் வடக்கு அரசியல் தெற்கு அரசியல் என இரண்டு பகுதிகளான அரசியல்களை பார்க்க முடிவது வளமை. குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் பெரும்பான்மையினத்தவருடைய அரசியல் என பிரித்து பார்க்க முடியும். அதிலே தெற்கரசியலை பொறுத்தவரையிலே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர். இன்று சுதந்திர கட்சியினுடைய தலைவராக கூட இருக்க முடியாத நிலைமையில் அவருடைய அரசும் அவருடைய தலைமைத்துவமும் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. இந்த நேரத்திலே சிங்கள மக்களுக்கு வாக்களிக்கலாம், அதாவது ஜனாதிபதியாக ஒரு சிங்கள நபர் ஒருவர் வருவாராக இருந்தால் அவருக்கு வாக்களிக்க முடியும் எனில் ஏன் ஒரு தமிழ் மகனுக்கு வாக்களிக்க முடியாது என்கின்ற விடயங்களையும் இதுவரை ஜனாதிபதியாக வந்தவர்கள் எதுவுமே தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ததில்லை. எனவே எதுவும் செய்யாத ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு எதற்காக நாம் இவ்வாறு முரண்பட வேண்டும்? ஒருமித்த குரலிலே தமிழ் மக்களுக்கான ஒரு தலைமையை தெரிவு செய்ய முடியும். இது உலகத்துக்கு செய்தியை கொடுக்கும் என தமிழ் தரப்புகள் பொது வேட்பாளர் தொடர்பிலே பேசுகிறார்கள். இதே இடத்திலே மீள் குடியேற்றம் உட்பட காணாமல் போன உறவுகளுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அரசியல் கைதிகளுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், காணி பிரச்சனைகளாக இருக்கட்டும், என்னமும் கிடப்பில் போடப்பட்ட விடயமாக இருக்கிறதே தவிர அதற்கான சரியான ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கிறது. இது சார்ந்தே இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியும் அமைய பெற்றிருக்கிறது. மீள் குடியேற்றம் தொடர்பாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம். வடக்கில் இந்த வருடத்திலே மீள் குடியேற்றம் முழுமையாகும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே இந்த வருடத்துக்குள் மீள் குடியேற்ற நடவடிக்கைகள் முழுமைப்படுத்தப்படும். ஜனாதிபதி ரணிலின் உத்தரவுக்கு அமைய இந்த செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், இந்த வருட இறுதிக்குள்ளே மீள் குடியேற்ற நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இறுக்கமான பணிப்புரை வழங்கியுள்ளார். அதற்கேற்ப நடவடிக்கைகள் துரித கதியிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே 1500 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களை மீள்குடியேற்றுவது தொடர்பிலே விசேட கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அத்துடன் ஏற்கனவே மீள்குடியேற்றப்பட்ட மக்களினுடைய வீடுகளுக்கான மின்சார விநியோகம் தொடர்பிலே துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக அந்த கலந்துரையாடல் அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்திலே காணி உறுதிகளை கைமாற்ற தடை என்கின்ற தலைப்பின்கள் வடக்கு மாகாணத்திலே காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட உள்ளது. உரித்து காணி உள்ளவர்கள் அந்த உரித்துகள் வழங்குவது தொடர்பான விடயங்களும் பேசப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறைசார் திட்டங்களும் வலயங்களாக பிரிக்கப்பட்டு பொதுமக்கள் இலகுவிலே அணுகக்கூடிய வகையிலே மேம்படுத்த வேண்டும். பொதுமக்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்க்கக்கூடிய வகையிலே அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அங்கே தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. இதே நேரத்திலே முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளிலே ஹெரோயினுக்கு பதிலாக மன அழுத்த மாத்திரைகள் பயன்படுத்துகின்ற ஒரு விடயம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹெரோயின் கடத்தல் அண்மை காலமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ள பின்னணியில் ஹெரோயினுக்கு அடிமையானவர்கள் அது கிடைக்காமையால் மன அழுத்தத்துக்கு பயன்படுத்துகின்ற மாத்திரைகளை பதில் பொருளாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்கின்ற பகிர் தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். அப்ப மன அழுத்த மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு வந்தால் மண்ணையினும் விழுங்குவினம் போல என விரக்தியிலே பதில் சொன்னது போல அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்திலே பாடசாலை சூழலிலே மாணவர்கள் நடமாடும் நேரத்திலே கனரக வாகனங்களை பயன்படுத்துவதற்கு தடை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே பாடசாலைகள் ஆரம்பமாகும் நேரத்திலும் நிறைவடையும் நேரத்திலும் பாடசாலை சூழல்களிலே கனரக வாகனங்கள் போக்குவரத்திலே ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கடல் தொழிலாளி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தியை பார்க்க முடிகிறது. முல்லைத்தீவு மாத்தளன் பகுதியிலே கடல் தொழிலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் படகில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி திட்டங்களை ஓரிடத்திலே குவிக்காதீர்கள். யாழ் ஒருங்கிணைப்பு குழுவிலே நேற்று இறுக்கமான அறிவுறுத்தல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது அபிவிருத்தி திட்டங்களை நகர பகுதிகளை மையப்படுத்தியதாக குவிக்காமல் தீவக பகுதிகளையும் கருத்தில் கொண்டு பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற இறுக்கமான அறிவுறுத்தல்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நேற்று விடுக்கப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. இதே நேரத்திலே இந்தியாவிலே தேர்தல் ஆரம்பமாகி இருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. இந்திய
புதிய மக்களவை தேர்தல் இன்று ஆரம்பிப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலுக்காகவே கச்சைதீவு தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த வாரங்களிலே வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே கச்சைதீவு தொடர்பான செய்தி இல்லாத பத்திரிகையாக இன்றைய பத்திரிகையை நாங்கள் பார்க்க முடிகிறது. காரணம், இந்த தேர்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தையாக அது இப்பொழுது மாறியிருக்கிறது. எவ்வாறு இலங்கையிலே அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுவிப்பு, பௌத்தமயமாக்கலில் இருந்து விடுதலை என்கின்ற விடயங்கள் வடக்கிலே பேசப்படுமோ, அதே போல இந்தியாவிலே இந்த கச்சதீவு விவகாரம் பேசப்படுவது வளமை. அதே போல ஏனைய செய்திகளிலே விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு ஆருடம் ஒன்று இன்றைய தினம் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரான் ஜனாதிபதியினுடைய பயணம் ரத்தாகலாம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரானிடம் இருந்து நிதியுதவி பெற்று செய்திருக்க அந்த அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்கு ஈரான் ஜனாதிபதி வர இருக்கிறார் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்ற போது அரசு எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்கள் இவ்வாறு அவர் வருவது அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளை பகைப்பதற்கு சமனான விடயமாக இருக்கும் என்கிற விடயங்கள் சொல்லப்படுகின்ற போதிலும் இப்பொழுது ஆருடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி வராமல் போகலாம் என்கின்ற செய்தி விமல் வீரவன்ச கருத்து பதிவு செய்திருக்கிறார். இஸ்ரேல் ஈரான் யுத்தம் உக்கிரமாக நடைபெறுகின்ற போது ஒரு திறப்பு விழா நிகழ்வுக்காக வருவது என்பது சாதாரணமாக ஒரு நடக்காத விடயமாகவே இருக்கும். எனவே இது எவ்வாறு நடக்கப் போகிறது என்கின்ற விடயங்களை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். கணவனின் மறைவால் மனைவி உயிர் மாய்ப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மாரடைப்பு காரணமாக கணவன் உயிரிழந்ததை அடுத்து கணவனுடைய இறப்பை தாங்க முடியாத மனைவியும் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. வவுனியா வடக்கு நெடுங்கணி 6ஆம் கட்டை பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ரவீந்திரன் வயது 49 மற்றும் ராமச்சந்திரன் யோதீஸ்வரி வயது 49 ஆகிய இருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் மாரடைப்பாலும் மற்றவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே ரணில் ஒருவரே நாட்டின் மீட்பர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் மட்டுமே இந்த நாட்டை மீட்க முடியும். அவரின் பயண பாதையை மாற்ற முற்பட்டால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் தான் உருவாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடைய கட்சிக்கு பலம் சேர்க்கும் விதமாக இந்த கருத்துக்களை பதிவு செய்து வருவதை அண்மை காலங்களிலே பார்க்க முடிகிறது. அதே போல ஜனாதிபதியிடம் அண்மையிலே கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது உங்களுடைய அழகினுடைய ரகசியம் என்ன என்று கேட்கப்பட்டதுக்கும் ஜனாதிபதி தெரிவித்தபடியும் நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பதுதான் எனது அழகின் ரகசியம் என. எனவே தோற்றிருக்கக்கூடிய கட்சி, அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி, மொட்டோடு இணைந்து அரசாள்கின்ற போதில் இப்பொழுது மீண்டும் அந்த கட்சியை ஒரு உறுதியான கட்சியாக மாற்றுகின்ற தேவைப்பாடு ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கிறது. இதே நேரத்திலே 1,30,652 குடும்பங்களுக்கு யாழிலே இலவச அரிசி என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறது. தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே கோடாவின் வாகனம் பியூமியிடம் எப்படி, இலங்கை பிரபல நடிகை பியூமி ஹம்சமாலினுடைய சொத்துக்கள் தொடர்பிலே விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கோடா கோகம போராட்டத்திலே கோடபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக செயற்பட்டது போல ஒரு தோற்றம் காண்பிக்கப்பட்டிருந்தது. அதே போல கொரோனா கால பகுதிகளிலும் இவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்பொழுது இவ்வாறு செய்திகளை பார்க்க முடிகிறது. கோடபாய ராஜபக்ஷ அவருடைய வாகனம் எவ்வாறு பியூமியிடம் இருக்கிறது, அதே போல அவருடைய கருப்பு பணங்களை வெள்ளையாக்குவதற்கு இவர் பயன்படுத்தப்படுகிறாரா என்கின்ற கோணங்களிலே நேற்றைய பத்திரிகைகளிலே செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். நாட்டின் பணவீக்கம் பிப்ரவரியிலே குறைவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு பிப்ரவரியிலே தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின்படி நாட்டின் பணவீக்கம் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையிலே குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை விசாரிப்பதற்கு புதிய குழு என்கின்ற செய்திகள் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. மேலும் செய்திகளிலே முக்கிய செய்திகள் உதயன் பத்திரிகையில் பார்த்து வலம்புரி பத்திரிகை நோக்கி நகர்கிறோம். வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது சந்திரிகா தயவோடு சுதந்திர கட்சியை கைப்பற்ற சதி, தயாசிரி ஜெயசேகர தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றும் அரசாங்கத்தின் சதி திட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமைத்துவம் வழங்குகின்றமை கவலை அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் முன்பக்கத்திலே மாரடைப்பால் கணவன் உயிரிழப்பு, இறப்பை தாங்க முடியாத மனைவி விபரீத முடிவெடுத்து மரணம் என்கின்ற செய்திகள் வவுனியா நெடுங்கணி பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்திலே இன்று ஆரம்பமாகிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் என்கின்ற செய்தி இந்தியா தொடர்பான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது.
உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் நடவடிக்கையாக கருதப்படுகின்ற இந்திய பொது தேர்தல் இன்று ஆரம்பமாக உள்ளதாக வலம்புரி பத்திரிகையும் முன்பக்க செய்தியாக இந்த செய்தியை தந்திருக்கிறது. கட்டு துப்பாக்கி வெடிப்பு, குடும்பஸ்தர் காயம், புதுக்குடியிருப்பிலே சம்பவம் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. மேலும் கிணற்றில் விழுந்த பெண் உயிரிழப்பு, மாதகளிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வலிப்பு ஏற்பட்ட நிலையிலே கிணற்றில் விழுந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார். மாதகள் சகாயபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரதீபன் நித்யா வயது 37 என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து நிற்கின்றோம். இதே நேரத்திலே ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயம் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் இன்றைய தினம் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. அதே நேரத்திலே யாழ் மாவட்டத்திலே நள்ளிரவிலே சுண்ணக்கற்கள் கடத்தப்படுகிறதா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஸ்ரீதரன் எம்பி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே புங்குடுதீவிலே மனித எச்சங்கள் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. இலங்கைக்கு உதவ தயாராக உள்ளோம், IMF உறுதி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. சர்வதேச கடன் வழங்குனர்களுடன் பேச்சுக்களுக்கு இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள். அதே போல சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்பட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிப்பு என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது வலம்புரி பத்திரிகையிலே. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே அண்மை கால மரணங்களுக்கு மாரடைப்பே முக்கிய காரணம், விசேட மருத்துவ நிபுணர் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதே போல தேர்தல்களை பிற்போடும் முயற்சிகளை எதிர்ப்போம் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு EPF ETF கொடுப்பனவுகள் விரைவிலே அமைச்சரவை பத்திரம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மயங்கிய ஆஸ்திரேலிய வீரர் ஜாமீன் கிடைக்காததால் என்கின்ற செய்திகளும் இன்றைய விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. அதே போல தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது தமிழர்கள் சிங்களவர்களுக்கு வாக்கு போடலாம், தமிழர்கள் தமிழனுக்கு வாக்களிப்பது இனவாதமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். சுமந்திரனிடம் கேள்வி எழுப்புகின்ற சுரேஷ், அதாவது 1978 இருந்து எந்தவித நன்மைகளும் கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழர்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்கு போட்டால் அது இனவாதத்தை தூண்டாது, ஆனால் தமிழர்கள் தமிழ் வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தினால் அது மட்டும் இனவாதத்தை தூண்டும் என்கின்ற கருத்துப்பட பேசுவது நாகரிகமாக இல்லை என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் பகுத்தாராய வேண்டும் என EPRLF-னுடைய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் எம்பியுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்திலே புதன்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய கணவன் விளக்கமறியலில் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. இதே பத்திரிகைகளிலே இன்றைய தினம் மாரடைப்பால் உயிரிழந்த கணவனை தாங்க முடியாமல், அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் உயிரிழந்திருக்கக்கூடிய மனைவி தொடர்பான விடயங்களையும் பார்த்திருக்கிறோம். கோட்டா என்னை ஏமாற்றினார் என்கின்ற தலைப்போடு முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவினால் தான் ஏமாற்றப்பட்டதாக கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது சார்ந்த பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் நாங்கள் ஏனைய செய்திகளை பார்த்து விடலாம். யாழ் மாவட்டத்திலே 620 பயனாளிகளுக்கு 1 மில்லியன் பெறுமதியிலான வீட்டு திட்டம். யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். யாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலர்கள் பிரிவிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 620 பயனாளர்களுக்கு சுமார் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான வீட்டு திட்டம் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது. 6 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டம் நிறுத்தம், ஸ்ரீதரனின் கோரிக்கையேற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ் வேட்பாளர் விஷ பரீட்சை CVK சிவஞானம் கூறுகிறார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது விஷ பரீட்சை என்பதுடன் மீறி வேட்பாளர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் பொது வேட்பாளர் தெரிவுடன் அது முடங்கும் நிலைமை ஏற்படும் என வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர பெருமவனுடைய மரணத்திலே சந்தேகம் இருப்பதாகவும் 2 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை நடத்துவதாகவும் சொல்லப்பட்ட செய்திகள் பார்க்க முடிகிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய களத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான பாலித தேவப்பெரும அவருடைய மரண
மரணம் தொடர்பான விடயங்கள் அங்கே சந்தேகத்தில் இருக்கிறது. இது ஒரு கொலையாக இருக்கலாம் என்கின்ற கோணத்திலே விசாரணைகளும் நடத்தப்படுகிறது. இதனிடத்திலே பாடசாலை சுற்றாடலில் உள்ள வீதிகளிலே கனரக வாகனங்கள் பயணிக்க தடை விதிப்பு யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பு, ஈரான் ஜனாதிபதியுடைய வருகைக்கு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. ஈஸ்டர் தாக்குதல் 5 வருட நினைவு இடம்பெற இருக்கிறது. 5 வருடமாகியும் அதற்குரிய நியாயங்கள் கிடைக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற போதிலும் 21ஆம் தேதி அன்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்படக்கூடிய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அந்த அழிவுகரமான தாக்குதலிலே உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையிலே எதிர்வரும் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45 மணிக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்துமாறு கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டிக்கு அனைவரையும் கேட்டுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடலில் உயிரிழந்த கடல் தொழிலாளி படகினுள் கிடந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் உறவினர் ஒருவரும் பாடியில் உயிரிழப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே கடல் தொழிலுக்கு சென்ற கடல் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையிலே படகில் இருந்தவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதே நேரத்திலே மாத்தளன் பகுதியில் வசித்து வருகின்ற 45 வயதான குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் கடல் தொழிலுக்கு சென்று அவர் கரை திரும்பாத நிலையிலே அவரை தேடிய மீனவர்கள் படகுகளில் சென்றபோது அவர் படகிலே உயிரிழந்த நிலையில் கிடந்து சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே சூத்திரதாரிகளை தப்ப விட மாட்டோம், நமது ஆட்சியிலே நீதி கிடைக்கும் என ஜேவிபி தெரிவித்திருக்கிறது. இனப்படுகொலை குற்றச்சாட்டை கனடா சுமத்தும் சாத்தியம், எச்சரிக்கையுடன் கொழும்பு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. மாரடைப்பால் கணவன் திடீர் மரணம், துயரம் தாங்காத மனைவி தற்கொலை, 2 பெண் பிள்ளைகளும் தவிப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நெடுங்கணியிலே மாரடைப்பு காரணமாக கணவன் இறந்ததும் கணவனுடைய இறப்பை தாங்க முடியாமல் மனைவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார். நேற்று மதியம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பிலே இப்பொழுது பல விடயங்கள் வெளிக்கொணரப்படுகிறது. அதிலே அவர்களுடைய 2 பிள்ளைகளும் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் இன்று என்கின்ற விடயம் தினக்குரல் பத்திரிகையில் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கு வடை ஒன்றும் தேநீரும் 800 ரூபாவுக்கு விற்பனை செய்தவர் கைதாகி இருக்கிறார். இதே நேரத்திலே புதுக்கடை பகுதிகளிலே கொத்ரோட்டி தொடர்பான பிரச்சனை ஒன்று போயிருந்தது. அது தொடர்பானவர்களும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் செய்திகள் மூலமாக பார்க்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தல் நடப்பது சந்தேகம், ரணில் தொடர்ந்தும் பதவியில் இருக்க வியூகம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாக இருக்கிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இறையாண்மை பத்திர மறுசீரமைப்பு மே மாதத்துக்குள் ஒப்பந்தம் சாத்தியம், பேச்சுக்கு IMF ஒத்துழைப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையின் 12,500 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது 12.5 பில்லியன் பெறுமதியிலான இறையாண்மை பத்திரங்களை மே மாத நடுப்பகுதியிலே மறுசீரமைப்பதற்கான எளிமை கிடைக்கும் என்று இறையாண்மை பத்திர உரிமையாளர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஸ்டாண்டர்ட் என்கின்ற ஒரு ஆய்வு நிறுவனம் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஏனைய செய்திகளிலே சுதந்திர கட்சியினுடைய தலைவராக மைத்திரி தொடர்வதற்கான தடை நீடிப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அன்னை பூவதி தினம் மட்டக்களப்பிலும் நல்லூரிலும் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாகவும் அங்கே கிளிநொச்சியிலே அடையாள உண்ணாவிரதம் என்கின்ற செய்திகளும், அதாவது உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றினை நடத்த இருப்பதாகவும் அங்கே சொல்லப்பட்ட செய்தியாக அந்த செய்தி நகர்கிறது. இராணுவம் போலீசாரை மீறி யாழில் இருந்து திருவோணமலைக்கு சுண்ண கற்களை கடத்தி செல்வது எப்படி, ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. பாடசாலை நேரத்திலே கனரக வாகனங்கள் பயணிக்க தடை, ஏற்கனவே அனைத்து பத்திரிகைகளிலும் குறிப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. விஷக்கடியால் ஒருவர் மரணமாக இருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது. குழாய் கிணற்றால் ஏற்படுகின்ற பாதிப்பு குறித்து ஆராய முடிவு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலே குழாய் கிணறுகள் அமைப்பதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பிலே ஆய்வுகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தை இத்தோடு முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். குறிப்பாக இன்றும் முக்கிய செய்திகளை நாங்கள் உதயன் வெலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் திங்கள் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.